Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன்னீர் மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம் அத பார்க்கலாம் வாங்க. வீட்ல செஞ்சு பாருங்க அதோட எவ்வளவு சுவையா இருக்குதுன்னு. அதுக்கு நான் முதல்ல ஒரு 100 கிராம் பன்னீரை கட்டமா நறுக்கி வச்சிருக்கேங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்று சேர லைட்டாக பெசரி விட்டால் போதுங்க, ரொம்பவும் வேணாம். நம்ம ஏன்னா இதை வறுத்து தான் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வறுத்து போடுறதுனால அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். அதனால கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் நான். வானல் சூடாகிடுச்சிங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. நான் இதை வெறும் வானலில் தான் வறுக்கிறோம். நம்ம அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் தாங்க. அது கலர் மாறக்கூடாது, சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இதுவே போதுங்க. வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. நான் பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். அது கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணுங்க. நம்ம வறுத்து போடுறதுனால நம்ம கிரேவியில் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். வறுத்து போடுறது வறுத்து விட்டுங்க, தீய விடாதீங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் வறுப்பட்டுருக்கு பாருங்கள் அழகாக. இந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அதே கடாயில் எடுத்துக்குங்க. நான் அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் மசாலா இருக்குதுன்னு நீங்கள் எதுவும் இது ஃபீல் பண்ண தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து வெண்ணெய் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். எண்ணெயில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதோட வெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். வெண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்து அதில் வறுபடட்டோங்க. அதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வெடிக்கிட்டன்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருது. நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயங்க, அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்திக்கு, பூரி கூட நல்லா இருக்குங்க, ஒயிட் ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே ஆப்பத்து கூட நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. வெங்காயம் வதங்கிடுதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் இஞ்சி பூண்டு அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒன்று சேர வதக்கிக்கினேன். நான் 2 தக்காளி வந்து பச்சையாக தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா கூடுதலாக கிடைக்கும். நீங்கள் அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியே கிடைக்காது. அதனால தான் நான் இதில் அரைச்சி போட்டிருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நான் 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், அதுக்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள்,
அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தாங்க அந்த கிரேவி வந்து சுவையாக கிடைக்கும். நம்ம இதில் மசாலாவை வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஏன் சேர்க்குறேன்னா, உங்களுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கும்போது திக்னஸாக இருக்கும். அந்த திக்னஸுக்கு தான் இந்த கடலை மாவு நம்ம சேர்க்குறோம். ருசியும் சுவையும் கொடுக்கும் நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால. நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரெசிப்பியில் வந்து கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து தான் சாம்பாரும் சரி பூரி குருமாவும் சரி இந்த கடலை மாவு தான் சேர்த்து செய்வாங்க. இது பாருங்கள், நல்லா அது வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு அந்த மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளி ஒன்று சேர வெந்து வரட்டுங்க. அதுக்கு தான் 5 நிமிஷம் ஆகிடுது. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அழகாக மசாலா தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணிக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவும் அந்த கடலை மாவும் ஒன்று சேர வேகட்டுங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு தாங்க இருக்குது அந்த கிரேவியோடைய சுவை. இது கூட ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க நான். அதையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டுட்டு தயிர் வேகிற வரைக்கும் டைம் கொடுக்கணுங்க. நமக்கு திக்னஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் கொதிக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பே இப்போ தாங்க நான் சேர்க்குறேன். முன்னாடியே பன்னீரில் கொஞ்சமாக சேர்த்து நான் வறுத்து எடுத்தேன். ஆனால் இந்த கிரேவிக்கு நான் இப்போ தான் சேர்க்குறேனே. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. ஸ்லோவில் வச்சு தாங்க கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்குது. குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பன்னீர்னாலே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வறுத்து வச்சுக்கிற பன்னீரை சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டுருங்க. போட்டு கலக்கி விட்டுட்டு ஹோட்டலில் போய் வாங்கி தர்றதை வீட்டில் பாருங்கள் நம்ம எவ்வளோ செய்கிறோம். ஹெல்த்தியாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதில் போட்டுக்குங்க. கஸ்தூரி மேத்தினா என்ன தருங்கம்மா, காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க. அவ்வளோதாங்க. அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ரெசிபி. கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.